children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Grammar Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 13 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம வந்து சாப்டர் 14 தான் பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா அது நம்ம வந்து பொசிஷன் வேர்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ப்ரிப்போசிஷனோட டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Preposition is a position word as it shows the position of noun or pronoun. இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸில் நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? நவுன்னா என்னது? நேமிங் வேர்ட்ஸ். ப்ரோனவுன்னா என்னது? இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி கேன் யூஸ் ப்ரோனவுன். ஹீ, ஷீ, இட், தே, வி அந்த மாதிரி. ஸோ நவுனையும் ப்ரோனவுனையும் அதோட பொசிஷனை வந்து ஷோ பண்ணுறது தான் என்னது? ப்ரிப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன், ஆன், அண்டர், அட், டு, ஃப்ரம், ஃபார், ஓவர், வித், பிலோ எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்க்கலாம். த பால் இஸ் அண்டர் த டேபிள். ஸோ ஒரு பால் இருக்குது, டேபிளுக்கு அண்டரில் பால் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷன். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பால் அப்படின்றது என்னது? இந்த சென்டென்ஸில் நவுன். கரெக்டாக? நவுனோட பொசிஷன் சொல்லுது. பால் வந்து அண்டரில் இருக்குது, டேபிளுக்கு அண்டரில் இருக்குது. அப்போது நவுனோட பொசிஷனை சொல்கிறதுனால இந்த அண்டர் அப்படின்ற வேர்ட் வந்து ப்ரிப்போசிஷன் ஆயிடுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ உங்களுக்காண்டி ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். த பேர்ட் இஸ் ஆன் த ட்ரீ. பேர்ட் வந்து ட்ரீ மேலே இருக்குது. கரெக்டாக? இப்போ இங்கே வந்து பேர்ட் அப்படின்றது தான் என்னது? நவுன். ஸோ பேர்ட் எங்கே இருக்குது? ட்ரீக்கு மேலே இருக்குது. அப்போ ஆன் அப்படின்ற வேர்டு தான் நமக்கு என்ன பண்ணுது? பொசிஷனை சொல்லுது. பொசிஷன் ஆஃப் த பேர்டை சொல்லுது. அப்போ ஆன் அப்படின்றத இந்த சென்டென்ஸில் என்னது? ப்ரிப்போசிஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, நம்ம இப்போ ஒர்க் ஷீட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ ஒர்க் ஷீட்டில் வந்து ஏ பார்ட் பாருங்கள். ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன்ஸ் இன் த கிவன் சென்டென்சஸ் அண்ட் மேக் அ சர்க்கிள் அரவுண்ட் தம். ஸோ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம ப்ரிப்போசிஷன் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் பண்ண போகிறோம். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்டென்ஸ் என்ன பண்ணணும்? கிளியராக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஓகேவா? ஒரு நவுன் இருக்குது ஒரு சென்டென்ஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபிஷ் ஸ்விம்ஸ் இன் த வாட்டர். இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து ஃபிஷ் அப்படின்றது நவுன். ஃபிஷ் எங்கே வந்து ஸ்விம் பண்ணுது? வாட்டரில் ஸ்விம் பண்ணுது. அப்போ இந்த இன் அப்படின்ற வேர்டு தான் நமக்கு ஃபிஷ்ஷோட பொசிஷனை சொல்லுது. கரெக்டாக? அப்போது இன் அப்படின்றத இந்த சென்டென்ஸில் என்னது? ப்ரிப்போசிஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? We had gone to the nearby shop. ஸோ இதுக்கு வந்து டூ தான் வரும். ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது? We had gone to the nearby shop. ஸோ வீன்றது இங்கே நமக்கு ப்ரோனோன். ஸோ ப்ரோனோனோட பொசிஷனை வந்து எந்த வேர்டு சொல்லுது? டூ அப்படின்ற வேர்டு தான் சொல்லுது. அப்போ டூ அப்படின்றத இந்த சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. Indra is fond of music. ஸோ இதுக்கு வந்து ஆஃப் தான் வரும். ஸோ இந்திராவோட ஃபேவரைட்டாக இருக்குது மியூசிக் அப்படின்றது. கரெக்டாக? அதில் வந்து நமக்கு ஆஃப் அப்படின்றது தான் பொசிஷன். ஓகே, Next, fourth one. My grandfather walks slowly with his walking stick. ஸோ மை கிராண்ட்ஃபாதர் வாக் ஸ்லோலி. எதை வச்சு ஸ்லோவாக வாக் பண்ணுறாங்க? வாக்கிங் ஸ்டிக் வச்சு. அப்போ இந்த இடத்துல வித் அப்படின்ற வேர்டு தான் நமக்கு என்ன பண்ணுது? பொசிஷனை காமிக்குது. வித் ஹிஸ் வாக்கிங் ஸ்டிக். இப்போ வித்ன்றது தான் ப்ரிப்போசிஷன். My name was announced on the stage. ஸோ என்ன சொல்கிறாங்க? மை நேம். அவங்க நேம் வந்து ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேஜுக்கு மேலே. கரெக்டாக? அப்போ ஆன் அப்படின்றத இங்கே பொசிஷன் வேர்டு. அப்போ அதுதான் ப்ரிப்போசிஷன். So on. The dancer dances
on the music tune. So இதுக்கு வந்து on. இங்கே வந்து நமக்கு ஆன் தான் வந்து என்னது பொசிஷனை வந்து ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு டி பாருங்க, fill in the blanks with suitable preposition. ஓகேவா, நமக்கு 2 வேர்ட்ஸ் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எது சூட்டபிளாக வருமோ அதை நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும். The river flows dash the bridge. ரிவர் வந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? ஆன் த bridge, அண்டர் த bridge. அண்டர். பிரிட்ஜுக்கு அடியில் தான் ஃப்ளோ ஆகும், அப்போ அண்டர் த ஆன்சர். UNDER. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, my sister is afraid dash the dog. afraid of dog, afraid to the dog என்ன வரும்? Off. afraid of the dog, டாகுக்கு பயப்படுவாங்க. கரெக்டா? the cat sat dash the corner of the room. in the corner of the room, under the corner of the room. in தான் வரும். கரெக்டா? ஸோ பாருங்கள், அதில் வந்து கரெக்டாக அந்த மீனிங் சென்ஸ் கொடுக்குதா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி ப்ரிப்போசிஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அவர் ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் டேஷ் 8 AM. ஸோ இந்த மாதிரி டைமிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்பயுமே என்ன வரும்? அட் தான் வரும். ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. டைமிங்ஸ்லாம் வந்ததுன்னா எப்பயுமே நம்ம அட் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ அவர் ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் அட் 8 AM. வாட் இஸ் த டைம் டேஷ் யுவர் வாட்ச். பை யுவர் வாட்ச், டு யுவர் வாட்ச். பை யுவர் வாட்ச். உங்கள் வாட்சில் என்ன டைம் ஷோ ஆகுது, உங்கள் வாட்சால் நமக்கு என்ன டைம் தெரியுது, அப்போ பை தான் வரும். ஓகேவா? பைன்றதான் இங்கே என்னது பொசிஷன் வேர்டு. சில்ட்ரன் ஆர் வெரி ஃபாண்ட் டேஷ் ஐஸ்கிரீம்ஸ். வித் ஐஸ்கிரீம்ஸ், ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ். ஆஃப் தான் வரும். சில்ட்ரனோட ஃபேவரேட்டானது தான் என்னது? ஐஸ்கிரீம்ஸ். ஸோ சில்ட்ரன் ஆர் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ். ஓகே சில்ட்ரன், இந்த ஒர்க் ஷீட் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ப்ரிப்போசிஷன் வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷனாக என்ன அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கேன்ல, இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். எல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறமா ஒர்க் ஷீட்ஸ் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.